வெள்ளை எள்ளு இருந்தா 1/2 மணி நேரத்திலேயே இந்த எள்ளுருண்டை பண்ணிடலாங்க. 1/4 கிலோ வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்ல எனக்கு 1.5 டம்ளர் வந்துச்சு. அடிகனமான வானலியில போட்டு சிம்ல வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஃபாஸ்டா வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஒரு பிளேட்ல கொட்டிக்கலாம். அண்ட் இதே டம்ளர்ல 3/4 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கல்ல எடுத்திருக்கேன். சும்மா 1 நிமிஷம் மட்டும் வறுத்து அதோடவே சேர்த்துக்கிறேன். அதே டம்ளர்ல 3/4 டம்ளர் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து நல்லா வறுத்துட்டு இதோடவே சேர்த்து வச்சுக்கிறேன். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மிக்சி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸ் ஆகாது. எள்ளெல்லாம் உருவம் தெரியாம இருந்தா போதும். 1.5 டம்ளர் எள்ளு எடுத்தேன். அதே அளவுக்கு 1.5 டம்ளருக்கு பொடிச்ச வெல்லம் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கலவையையும் கொஞ்சம் கொஞ்சமா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஓட்டி ஓட்டி எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு பசவா இருந்தாதான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும். சோ எல்லாத்தையும் அந்த மாதிரி ஓட்டி எடுத்துட்டு கொட்டிட்டு நல்லா கலந்துட்டு நல்லா உருண்டை பிடிக்க வேண்டியது. நல்லா டைட்டா உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பரா வருங்க எள்ளுருண்டை. கருப்பு எள்ளுல பண்ணா சத்தும் சுவையும் அதிகம், வேலையும் கொஞ்சம் அதிகம். அதனால சிம்பிளா இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.